கிடக்கலாம். அப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, அவன் எவ்வளவு நிகரற்ற அன்பு இருந்தா அதை செய்வான். பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, உள்ள தள்ளியாச்சு, ஓவர் சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு வச்சுக்கிற. ஜெயில அரசாங்கம் நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு. தீர்ப்பளிச்சு நீதிபதி வந்து ஜெயில தள்ளிவிட்டு யார் யாரெல்லாம் தள்ளணும்னு நினைச்சு பாப்பாரா? அவன் பாட்டுக்கு எழுதுனதுக்கு அப்புறம் அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பான். எவன் நம்ம தீர்ப்பு கொண்டு உள்ள கிடக்கிறான், எத்தனை வருஷம் கிடக்கிறான், விசாரணை கைது எத்தனை பேர் இருக்கிறான், அதை பத்தி எந்த நீதிபதி நினைச்சு பார்க்க மாட்டான். எந்த கவர்மெண்ட் நினைக்காது, எந்த அரசாங்கம் நினைக்காது. இந்த ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்னு கேட்டா, இந்த ஒருத்தன் கிடக்கிறானப்ப அவனை கூப்பிடு, அவன் ரொம்ப நாள் கிடக்கிறானே, அவன் கிடக்கூடாது, கூப்பிட வெளியேற்றவனே, அவன் ஏகத்துவம் இருக்கா இல்லையா, சிறுக்க வைக்கிறீங்கள அப்படின்னு சொல்லி வழிய போய் ஒவ்வொருத்தரையா வெளியேற்றுற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல 269வது ஹதீஸ் இது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, சொர்க்கவாசி நரவாசி எல்லாம் முடிஞ்ச பிறகு சொர்க்கத்தில் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தரையா கூப்பிடுவானா. ஒருத்தரையா கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, வேண்டாம் உனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு தானே, என்கிட்ட அவங்களுக்கா கேள்றா, அவங்களை வெளியேற்ற முடிவு பண்ணிக்கிட்டாங்கல்ல, வெளியேற்றுறது பிளான பண்ணி என்ன செய்யறான், உங்க அண்ணன் தானே நரகத்தில் கிடக்கிறான் என்று கேட்கலாம்ல. முதல் கேட்ட கொடுக்க மாட்டான்ல, சிபாரிசு யாரும் இஷ்டத்துக்கு பண்ண இயலாது. அவனா என்னைக்கு வெளியேற்று நினைக்கிறான், அவனா முடிவு பண்ணிக்கிட்டு கேள்வி என்கிட்ட அப்படிங்கிறான். இவன் என்ன செய்வான், கேளுனோட யாரெல்லாம் அவரை கொஞ்சம் பார்த்து மன்னிச்சிரு அப்படின்னு கேட்பாரு. இப்படியே ஒவ்வொருத்தரையா மலக்கால பண்ணுவான். யாருக்காவது கேளுங்க, இப்ப உள்ள கிடக்கிறான்ல, ஒரு 10 பேருக்கு சிபாரிசு பண்ணுங்க என்கிட்ட அப்படி அவனா கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இந்த மாதிரி சிபாரிசு பண்ணிக்கிட்டே சொல்லுவானா. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, பமன் வஜத்தும் ஃபீ கல்பிஹி மிஸ்கால தீனாரின் மின் கைரின், ஒரு தங்க காசு அளவுக்கு யாருடைய கல்புல ஒரு நன்மை இருக்கிறதோ, ஈமான் இருக்கிறதோ அவனை வெளியேற்றுங்க அப்படிமானா. அப்புறம் மனதெல்லாம் கூப்பிடுவானா, ஒரு அரை தங்க காசு அரை தீனார் அளவுக்கு இருந்தா கூட வெளியேற்றுக்கிட்ட, 1/4 தீனார் அளவுக்கு இருந்தா கூட வெளியேற்றுங்கன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் வெளியேற்றி முடிச்சவன அல்லாஹ் என்ன சொல்லுவானா, மாணவர்களும் சிபாரிசு பண்ணி முடிச்சுட்டாங்க, மனிதர்களும் சிபாரிசு பண்ணி விட்டாங்க, எல்லாரும் வேலையும் முடிஞ்சு போச்சு. ஆனா கொஞ்சம் பேர் கிடக்கிறானா, எல்லாரும் அவங்கவுங்க ஆட்கள்லாம் பண்ணிவிட்டீங்க. யாருடைய சிபாரிசுக்கு இல்லாத கொஞ்சம் பேர் கிடப்பான், அவனுக்கு நானே இருக்காது, அவனுக்கு எவனுக்கு பிறந்து பேச மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றானா, என் முறை மட்டும்தான் பாக்கியா இருக்கு. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எல்லாரும் அவன் முறைக்கு என்ன செஞ்சீங்க, நரகவாசின்னு தீர்மானிச்ச ஆட்களை எல்லாம் என்கிட்ட கேட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டீங்க, கடைசியா என்னுடைய முறை மட்டும் மிச்சமா இருக்கிறது. அப்ப ஒரு அமல் செய்யல, நான் வந்து ரஹ்மான் என்ற காரணத்துக்காக, ரஹீம்களுக்காக வேண்டி நீங்க யாரும் கேட்காம வெளியேற்றவங்கலாம் பாருலாம் அப்படின்றோம். சிறுக்கு வைக்க அப்படி பிறகு ஒரு ஆர்டர்ல விழுந்துருவோம். ஒரே உத்தரவு தான், இணை கற்பிக்கிறவனை மட்டும் பிரிச்சு எடுக்கப்பட்டு ஒரு இறைவன் தான், இறைவன் இடத்துல நாங்க யாரையும் வைக்க மாட்டோம் உறுதியா நின்றா பாருங்க. அந்த மாதிரி ஆட்களை போனா ஒரு ஆர்டர்ல என்ன செஞ்சிடறான்ல, நீ எவனும் கேட்க ஆள் இல்ல, நாள் இல்லாம கிடக்குறாங்க, நான் இருக்கிறேன், நான் ரஹீம் இருக்கிறேன், வா எல்லாம் வழியா ஓட்டு சொல்றது என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 269வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதிக்கு வரும்போது நியாய தீர்ப்பு நாளை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கிறோம். இறைவனுடைய மர்மையில் நம்ம காட்டக்கூடிய கருணை, அவனுடைய விசாரணை முறையை பாருங்க, கருத்துல பரிசுகளை பாருங்க, நம்மளை எப்படியாவது நரகத்துக்கு அனுப்பிட்டா கூட நம்மளை எப்படி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுங்கிறதுக்காக வேண்டி அவன் பண்ணக்கூடிய ஏற்பாடுகளை பாருங்க. ஒவ்வொருத்தர் தூண்டி விட்டு கேளுங்களான்னு சொல்ற அந்த செட்டப்பை பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு காரணம் அவனுடைய நிகழ்ச்சி அன்பு தான். அன்பு வந்து ஒரு பெத்த தாய்க்கு பிள்ளையின் மீது இருக்கிற கருணையை விட ரப்புல் ஆலமீன் அதிகமான கருணை உள்ளவன். நீங்க ரப்புனோட பயந்துகிட்டு கூடாதீங்க, கருணையை வச்சிருக்கான் அவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதுக்கு சான்றாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி அளவற்ற அருளாளனாக இறைவனை ஏற்று நிகரற்ற அன்புடையவனாக ஏற்ற பிறகு இதுக்கு மாற்றமான சில நம்பிக்கைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை இப்ப தெரிஞ்சுக்கணும். அவன் எப்படி அளவற்ற அருளாளனா இருக்காங்கிறத விளங்கிட்டோம், நிகரற்ற அன்புடையவனாக எப்படி இருக்கிறான்னு விளங்கிட்டோம். விளங்கின பிறகு நம்மிடத்தில் சில தவறுகள் இருக்கிறது. என்ன தவறு தெரியுமா? ஒரு பாவம் செஞ்சிருவோம், ஆனா 10 வருஷமா தொழுவ மாட்டோம், ஒரு 5 வருஷம் நோன்பு வச்சிருக்க மாட்டோம், தண்ணி அடிச்சிருப்போம், வட்டி வாங்கியிருப்போம். இன்னைக்கு தான் அதெல்லாம் தப்புன்னு விளங்கும். ஆஹா நம்ம விநாயகர். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, ஆமா நம்ம போய் எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு அல்லாட்ட போய் கேட்கறது, நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சு விட்டோம், நம்ம எல்லாம் கேட்டா அல்லாஹ் தரவா போறான், நான் செஞ்ச பாவத்துக்கு நான் எப்படி வச்சு எந்த முகத்துல அல்லாட்ட பிரார்த்தனை பண்றது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கும். அல்லாட்ட துவா செய்யலான்னு கேட்டா, என்ன துவா செய்ய, நான் தொழுவது கிடையாது, நம்ம லேசு பக்கம் தலை வச்சு பார்க்கல, நான் நோன்பு வச்சது கிடையாது, நான் செய்யாத பாவம் கிடையாது, நான் எப்படி அல்லாட்ட கேட்பேன் என்று தாங்கள் செய்கிற தவறுகளை காரணம் காட்டிக் கொண்டு அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் அவங்களே கேட்கணும்னு போறான்.
இதனால போயிட்டு விளங்குதா உங்களுக்கு? அல்லாட்ட கேட்க மாட்டேங்கிறான். ஏன் அங்க போய் கேட்கிற? நாங்க அல்லாவுக்கு எவ்வளவு தப்புகளை பண்ணி விட்டோம், எப்படி போய் அல்லா கிட்ட தருவான்? எங்களுக்குலாம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு எப்படி தருவான்? யார் அவன் சொல்ல கேட்டு நடந்தாங்களோ அவங்களுக்கு தான் தருவான். அதனால அவங்க போய் கேட்கிறோம். நாங்க அல்லாட்ட கேட்கிற எங்களுக்கு தகுதி இல்லை இப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை எல்லா மூமின்களுடைய உள்ளத்துல ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் வருது. இது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இறைவனை விட்டுட்டு அந்த ரஹ்மானை ரஹீமை விட்டுட்டு வேற ஆளை தேடுவதற்கு நம்மளை தள்ளுகிறது. இப்படி தள்ளினால் நீங்கள் ரஹ்மான் அந்த சிவத்தை மறுக்கிற குற்றத்தில் சேர்ந்து முஸ்லிம்ங்கிற வட்டத்தில் வெளியேறுவீங்க. அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அல்லாஹ்வை அளவற்ற அருளான் என்ன தப்பு வேணா பண்ணு, ஏன் இறைவன் மன்னிப்பானா? அவனை விட்டு வேண்டி போய் கேட்பேன். என்னுடைய தப்பை விட்டு யாருக்குமே மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு விளங்காம நம்மள தேரவே மாட்டோம். முடிச்சு வச்சு நம்ம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் நினைத்தானே, ஆனால் அவன் முஸ்லிம் இல்லை, அவன் இறை நிராகரிப்பாளன் ஆயிடுவான் என்று திருமலை குர்ஆன்ல பல இடங்களில் 1556 இருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமன் யக்னுத்து மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லல்லாஹ், வழிகட்டவர்களை தவிர வேறு யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நம்பிக்கை இழப்பார்கள்? வழிகட்டவனை தவிர வேறு எவனும் அல்லாஹ்வுடைய அருள்ல நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று 1556 சொல்லி காட்டுகிறான். 39வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து விட்டு எனது அடியார்களே. நல்லவனை கூப்பிடல அல்ல, நல்லவன் கரெக்டா நம்பிக்கை வச்சிருப்பான் அல்லாஹ்வுடைய அருள்ல. கெட்டவன் தப்பு செஞ்சவன் அருள்ல நம்பிக்கை வந்துருவான். அதனால இந்த இடத்துல கெட்டவனையா கூப்பிடுறான் அல்லாஹ். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து விட்ட தங்களுக்கு தாங்கள் வரம்பு மீறி கொண்ட அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், எனது ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வாகிய என்னுடைய ரஹ்மத்தில், என்னுடைய அருளில், என்னுடைய அன்பில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ்வாகிய நான் மன்னிப்பேன், எல்லாத்தையும் மன்னிப்பேன். இதை மன்னிப்பேன், இதை மன்னிக்க மாட்டேன் அர்த்தம் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றங்களை செய்தவனாக இருந்தாலும் என் கிட்ட வந்து சரணடை, என்கிட்ட வந்து கெஞ்சி, என்கிட்ட வந்து முறையிடு, இனிமே செய்ய மாட்டேன் உறுதிமொழி எடு, இன்னைக்கு மன்னிக்க, இப்பவே மன்னிக்க, எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீங்க. அப்ப நம்ம எவ்வளவுதான் தப்பு செஞ்சாலும் நாமெல்லாம் இறைவன்கிட்ட கேட்க முடியுமான்னு என்ன வந்துவிடக் கூடாது. கேட்க முடியும், நல்லவங்க தான் கேட்க முடியும், மகன் தான் கேட்க முடியும், அஜத் தான் கேட்க முடியும், பெரியார் தான் கேட்க முடியும், நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாருக்கும் கேட்க முடியாது, கட்டிடுவான் அப்படின்னு நினைச்சோமையானால் அவர்கள் வழிகேடர்கள். 12:87 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், லா தைஅஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காபிரான இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய சமுதாயத்தினர் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். என்னுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்துறாங்க. நீ எப்படி நம்பலே? அல்லாஹ்வுக்கு மிஞ்சி ஒரு அருளாளன் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மிஞ்சி ஒரு அருளாளன் கிடையாது, அவன் எல்லாத்தையும் மன்னிக்குவான் அப்படின்னு நம்பணுமே தவிர வேற மாதிரி அல்லாஹ்வாவது நம்ம கேட்டா தர்றதாவது நினைச்சோம் அவன் காஃபிரு. 12:87 சொல்லி காட்டுறான், வல்லதீன கஃபரூ பி ஆயாத்தில்லாஹி வ லிகாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அவனை சந்திக்க வேண்டி இருப்பதையும் யார் நிராகரிக்கிறார்களோ உலாயிக யைஸூ மின் ரஹ்மத்தி, அவன் தான்ப்பா என்னுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழப்பான். என்னுடைய ரஹ்மத்தில் இவன் நம்பிக்கை இழக்கிறான். அவன் அல்லாஹ்வாகிய என்னையும் நம்பவில்லை, என்னுடைய வசனங்களை நம்பவில்லை. குர்ஆனை நம்புவது நெசமாக இருக்குமையானால், என்னை நம்பியது நெசமாக இருக்குமையானால் என்னுடைய அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டான். இது 29வது அத்தியாயம் 23வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் கேட்டா, அல்லாஹ்வை நம்ம அளவற்ற அருளாளன் என்றும் நிகரற்ற அன்புடையோன் என்று நம்புவதில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அவன் அருள் புரிய மாட்டான் என்று நினைத்து விடக்கூடாது. அடுத்து என்னன்னு கேட்டா, அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நினைச்சிட்டீங்கல்ல, அளவற்ற அருளாளன் நினைத்து விட்டோம்னு சொன்னா அவனை விட வேற ஒரு ஆள் கூடுதல் அருள் செய்வார் நினைச்சீங்கன்னு வைங்க, அதுவும் தெரிஞ்சாரு. அல்லாஹ் வந்து அருளை செய்ய மாட்டான்னு நினைச்சாலும் தப்பா போயிடும், இறை மறுப்புல போய் விட்டுரும். அல்லாஹ் இருந்தாலும் இந்த அவரு கொஞ்சம் கூட பார்த்து செய்வாரு